அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் இது வரைக்குமே சரி உங்களுக்கு எதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்கிறாங்களோ அந்த இங்கிலீஷ் டாபிக் வந்து மெயினாக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துன்னு வரேன். ஏன்னா நீங்க அதை வந்து நல்லா ப்ராப்பரா உட்காந்து நல்லா படிச்சாலே போதும், கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்துடும். அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 10ல கண்டிப்பா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 9 நாச்சு நீங்க என்ன பண்ணணும், கிளியரா எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு டாப்பிக்கா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துனுவேன். இப்போ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசிக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. டிபார்ட்மெண்ட் கோட்டா அதுக்கப்புறம் ஓப்பனுக்கும் சரி, டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பனுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போங்க, மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லுவேன். அப்படி இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 7904182924. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அந்த அதை பத்தி பார்ப்போம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன, அதை பத்தி நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, தமிழ்ல சொல்லணும்னா செய்வினை. பேசிவ் வாய்ஸ்னா செய்யப்பாட்டு வினை. புரியுதுங்களா? அதாவது ஒரு வினையை சொல்றது. ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, பேசிவ் வாய்ஸ்னா செய்யப்பாட்டு வினை. இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய விஷயம் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. நமக்கு தேவை கொஸ்டின்ல போய் ஒரு இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல வந்தா ஒரு கொஸ்டின் வந்தா அதை அடிக்கணும். அதுக்கு எந்த ஆங்கிள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கினா ஆன்சர் பண்ணலாம், அவ்வளவுதான். நம்ம முழுசா கிராமட்டிக்கலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னா, இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ன்றது உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியணும்னு சொல்லு. இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியணும். ஒண்ணு கிடையாதுங்க. இப்போ வந்து சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, இப்போ அதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது காம்ப்ளிமெண்ட், அதுக்கு அடுத்தது அட்ஜென்ட். இதுதாங்க சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு தெரியல, சப்ஜெக்ட் எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ இப்படிதான் வரும். என்னது சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியணும். இது வந்து அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்க, ஷீலா ரோட்டிய போயம். ஷீலா ரோட்டிய போயம்னு இருக்குங்க. இப்ப ஷீலா யார சொல்றாங்க, ஷீலாவை தான் சொல்றாங்க. அப்ப அதான் சப்ஜெக்ட். ரோட்ன்றது என்னது, வெர்பு, அதான் வெர்பு. போயம்ன்றது ஷீலா எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க, போயம் எழுதுறாங்க அப்படின்னு என்ன எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல, அதுதான் ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இந்த ஆங்கிள் இருந்தா மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இந்த மூணும் இருக்கணும். இதை தவிர வேற எது இருந்தாலும் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸா மாற்ற முடியாது. அப்ப இதுதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தெரிஞ்சுங்களா? மொத்தம் வந்து 12 டென்ஸ் இருக்கு. மொத்தம் 12 டென்ஸ் இருக்கு. அதுல 8 டென்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். புரியுதுங்களா? 8 டென்ஸுக்கு மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து அப்ளை ஆகும், மீதி டென்ஸுக்கு வராது. இப்போ 12 டென்ஸ்னா அவ்வளவு தெரிஞ்சுக்க வேணாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். மூணாச்சா? அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்படின்னு 12 டென்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 4 டென்ஸுக்கு வராது, அதை மட்டும் எழுதிக்கிங்க. இப்போ 4 டென்ஸுக்கு மட்டும் வராது. என்னன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு வராது, ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு வராது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு வராது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு வராது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா
பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வராது. புரியுதுங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வராது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் வராது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் என்ன வராது, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவே வராது. அப்ப இந்த கண்டினியூஸ்ன்னு வருது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு வராது. அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு வராது. அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு வராது. அதுக்கு அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வராது. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து வராது. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது இந்த ஆங்கிள் தான் அமையும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இருக்கும் பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஆங்கிள் தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அமையும். இதே பேசிவ் வாய்ஸ் வந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸ், இதே பேசிவ் வாய்ஸ் எப்படி அமையும்னா ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் சப்ஜெக்ட், இந்த ஆங்கிள் தான் வந்து பேசிவ் வாய்ஸ் ஆகும். அதாவது ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது வெர்பு அடுத்தது ஆப்ஜெக்ட், இதான் ஆக்டிவ் வாய்ஸ். அதே பேசிவ் வாய்ஸா நம்ம மாத்தக்குள்ள இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க முதல்ல வந்துடும், வெர்பு அப்படியே இருக்கும், இந்த சப்ஜெக்ட் வந்து கடைசியில போயிடும். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துடும் பேசிவ் வாய்ஸ் வரக்குள்ள, சப்ஜெக்ட் வந்து கடைசியா போயிடும். அதுக்கப்புறம் இடையில இப்ப ரூல்ஸ் சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது இப்ப ரூல்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை மட்டும் ஏதிங்க. இதுக்கு ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது. டென்ஸ்ல நோ சேஞ்ச், மாற்றமே பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? டென்ஸ்ல மாற்றமே பண்ணக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கிறது என்னவா மாத்தணும், ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் சப்ஜெக்ட் இப்படிதான் மாத்தணும். மூணாவது பாத்தீங்கன்னா வெர்பு 3 V3ன்னுவாங்க. அந்த வெர்பு 3 ஃபார்ம் இந்த V3 ஃபார்ம் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும், வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒண்ணு கிடையாது. இப்ப ரைட்டுன்னு இருக்குல்ல, இத ரோட்டு ரைட் ரிட்டர்ன் அப்படின்னு வரும். இப்ப ரைட் இது வந்து பிரசன்ட், இது வந்து பாஸ்ட், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து பிரசன்ட், ரைட்ன்றது பிரசன்ட். அதான் வெர்பு 3 3 வெர்பு இருக்கும் பாருங்க, ரைட்டு ரோட்டு ரிட்டர்ன் அப்படின்னு மாறல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். பிரசன்ட் அதாவது இதுதான் V1, இது வந்து V1 வெர்புன்னுவாங்க, இது V2 வெர்புன்னுவாங்க, இதை V3 வெர்புன்னுவாங்க. அப்ப நீங்க இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த V3 வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. V3 வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாவதா பாத்தீங்கன்னா பை சேர்க்கணுங்க. எல்லாத்துலயும் பை சேர்க்கணும். அது நான் உங்களுக்கு சொல்லுவேன், எந்த இடத்துல நீங்க பை சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? நான் திரும்ப ஒரு ரிவிஷன் சொல்றேன் பாருங்க. இது வரைக்கும் கிளியரா தெரிஞ்சாலே போதும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்றது, ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, பேசிவ் வாய்ஸ்ன்றது செய்யப்பட்ட வினைன்னு சொன்னேன். சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இந்த ஆங்கிள் இருந்தா மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். இப்ப ஷீலா ரோட் எ போயம், அப்ப ஷீலான்றது தான் சப்ஜெக்ட், ரோட்ன்றது வெர்பு, போயம்ன்றது ஆப்ஜெக்ட். அப்ப நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸுக்கு இந்த சென்டென்ஸ்ல தான் அமையணும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 டென்ஸ் இருக்கு. அதுல 8 டென்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். நான் எந்த 4 டென்ஸுக்கு அப்ளை ஆகாதுன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு வராது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு வராது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் வராது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு என்னது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வராது. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்ன்ற மாடல்ல இருக்கும். அதே பேசிவ் வாய்ஸா மாற்றக்குள்ள ஆப்ஜெக்ட் வெர்பு சப்ஜெக்ட்னு நீங்க மாற்றணும். இதுக்கு ரூல்ஸை பார்த்தீங்கன்னா டென்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்ன்றது ஆப்ஜெக்ட் வெர்பு சப்ஜெக்டா தான் மாற்றணும். அதே மாதிரி V3 வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். V3 வெர்பு அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா பை சேர்க்கணும். நாலாவது என்னது, பை சேர்க்கணும். இப்ப பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அந்த மீதி 8 டென்ஸ் இருக்குல்ல, அந்த 8 டென்ஸ்லயுமே ஆக்டிவ் வாய்ஸ் வந்து எப்படி பேசிவ் வாய்ஸா மாத்துறது
அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸை பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூலே பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், புரியுதுங்களா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மைன்னு இருக்கு. இப்ப சிங்குலர் வந்தா நான் சொல்றதை அப்படியே நோட் பண்ணுங்க. இப்ப சிங்குலர்னு வந்தா நீங்க என்ன சேர்க்கணும்னா இஸ், அதை மட்டும் சேர்க்கணும். சிங்குலர்ல வந்தா என்ன சேர்க்கணும்? இஸ்ன்னு சேர்க்கணும். நான் சொல்றது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதே ப்ளூரல்ல வந்தா, இப்ப ப்ளூரல்ல வந்தா நீங்க என்ன சேர்க்கணும்னா ஆறுன்னு சேர்க்கணும். ப்ளூரல்ல வந்தா என்ன சேர்க்கணும்? ஆறுன்னு சேர்க்கணும். இப்ப நான் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் சொல்றேன். சிங்குலரா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சேர்க்கணும்? இஸ்ன்னு சேர்க்கணும். ப்ளூரல் அப்படின்னா ஒருமை பன்மைன்னு நான் சொல்றேன். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சொல்லுவேன். இப்போ ஒருமையில இருந்தா என்ன வரணும், பன்மையில இருந்தா என்ன வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? அப்போ ஒருமையில இருந்தா என்ன சேர்க்கணும்? இஸ் சேர்க்கணும். இது பன்மையில இருந்தா ஆர் சேர்க்கணும். இப்ப நான் வந்து இதை எப்படி சேர்க்கணும்ன்றத நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இஸ் ஆறு பிளஸ் தெரிஞ்சுக்கிங்களா? இஸ் ஆறுன்னு சேர்க்கணும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அதே மாதிரி இதை எப்படி சேர்க்கணும்னா இஸ் அப்படி எல்லாம் பன்மையில இருந்தா என்ன சேர்க்கணும்? ஆறுன்னு சேர்க்கணும். அதுக்கு அடுத்தது என்ன சேர்க்கணும்? வெர்பு 3 ஃபார்மை தான் நீங்க என்னது வெர்பு V3 வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அங்க கொடுத்துருப்பாங்க V1 வெர்பு கொடுத்துருப்பாங்க, இல்ல V2 வெர்பு கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணி எழுதணும்? V3 வெர்பை மட்டும்தான் எழுதணும். பிளஸ் என்ன பண்ணணும்? பை சேர்க்கணும். இதுதாங்க, இதுதான் நான் சொன்ன அந்த ஈக்குவேஷன். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. இப்போ நம்ம இந்த ஆங்கிள் தான் நம்ம மாற்ற போறோம். இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. He makes coffee. She makes என்னது? காஃபி அப்படின்னு இருக்கு. He makes coffee அப்படின்னு இருக்கு. இப்ப he அப்படின்றது என்னது? அவன். அப்ப சப்ஜெக்ட். மேக்ஸ் அப்படின்றது என்னது? வெர்பு. எதை யூஸ் பண்றான்? காஃபியை யூஸ் பண்றான். இதுதான் ஆப்ஜெக்ட். இப்ப நான் சொன்ன மாடல் இருக்கா? அப்ப சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இது என்ன இருக்கு? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இப்ப நம்ம இதை பேசிவ் வாய்ஸா மாத்தணும். இப்ப பேசிவ் வாய்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? இப்ப ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு? காஃபின்னு இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா காஃபி அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஆப்ஜெக்டை கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன சேர்க்கணும்? அது வந்து இது வந்து சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கான்னு பார்க்கணும். இது காஃபி அப்படின்றது என்னது? சிங்குலர், ஒரே ஒரு காஃபி தான். அப்ப என்ன சொல்லணும்னா இஸ்ன்னு சேர்க்கணும். இப்ப புரியுதுங்களா எங்க இஸ்ன்னு சேர்க்கணும்? அதுக்கு அடுத்தது இப்ப மேக்ஸ்ன்னு இருக்கு, புரியுதுங்களா? மேக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதோடைய V3 ஃபார்ம் மேக்ஸ் அப்படின்றது V1 ஃபார்ம். அதோடைய V3 ஃபார்ம் என்னன்னா மேட். V3 ஃபார்ம் வந்து மேட். அவ்வளவுதான். இப்ப மேட்னு சேர்த்தாச்சா? அதுக்கு அடுத்தது என்னது? பை. பை சேர்க்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஹி வந்து என்னவா மாறும்? ஹிம்னு மாறும். இதுதாங்க. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறத எப்படி வந்து நம்ம பேசிவ் வாய்ஸா மாத்தணும். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா? அடுத்து ஃபர்ஸ்ட் என்னது? ஆப்ஜெக்ட் வந்துருச்சா? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலரா இருந்தா இஸ் சேர்க்கணும், ப்ளூரலா இருந்தா ப்ளூரலா இருந்தா ஆர் சேர்க்கணும்னு சொன்னோம். இது சிங்குலர்ன்றதால இஸ் சேர்த்துக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? V3 வெர்பை தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பை சேர்க்கணும்னு சொன்னேன், பண்ணியாச்சு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே வந்துருச்சா? இதுதாங்க. இதைத்தான் வந்து நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இப்படிதான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்ப ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுல வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியா தெரிஞ்சிடும். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. He lights the candle.
he likes the candle அப்படின்னு இருக்கு. இப்ப ஹீன்றது என்னது? சப்ஜெக்ட். லைக்ஸ்ன்றது என்னது? வெர்பு. தி கேண்டில்ன்றது என்னது? ஆப்ஜெக்ட். இப்ப அந்த மாடல்ல வந்துருச்சா? அப்ப வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கிறத, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இப்ப ஆப்ஜெக்ட்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்டா கொண்டு வர போறோம். அப்ப என்ன பண்ணும்? தி கேண்டில் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இப்ப தி கேண்டில் அப்படின்னு போட்டாச்சு. கேண்டில்ன்றது சிங்குலரா ப்ளூரலா? கேண்டில் ஒரே ஒரு கேண்டில் தான், அப்ப சிங்குலர். அப்ப என்ன சொல்லணும்? இஸ்ன்னு சேர்த்துக்கணும். இஸ் சேர்த்தாச்சா? இப்ப லைட்ஸ் இருக்கு, இந்த வெர்பு, இத வந்து என்னது? V1 வெர்புல இருக்கு, அதை நம்ம என்ன மாத்தணும்? V3 மாத்தணும். அப்படின்னா லைட்ஸ்ன்றது என்னது? லைட்ஸ், லைட், லைட்டட், லைட்டட் அப்படிதான் வரும். அப்ப லைட்டட். ஓகே, இது V3 ஃபார்மா மாத்தியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன சேர்க்கணும்? பை சேர்க்கணும். பை சேர்த்தாச்சா? அதுக்கு அடுத்து ஹீன்றது என்ன வரும்? ஹிம்னு வரும். இவ்வளவுதாங்க. இப்ப புரியுதா? அப்ப நம்ம எப்படி வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்ததை இப்ப நம்ம பேசிவ் வாய்ஸா மாத்திருக்கிறோம் அப்படின்றது இப்ப நல்லா கிளியரா புரியுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்னா வந்து எது வந்து என்னவா மாறும் அப்படின்றது. இப்ப ஐ வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க, ஐ வந்தா என்னவா மாறும்? ஐன்றது நானு, என்னவா மாறினா வி அப்படின்னு மாறும். வி மீன்னு மாறும். வி வந்தா என்னவா மாறும்? வி வந்தா அஸ்ன்னு மாறும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். யூ வந்தா என்னவா மாறும்னா யூ வந்து யூவா தான் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ் மாத்தக்குள்ள என்னது? யூ வந்து யூவா தான் இருக்கும். தேவ் அப்படின்னு வந்துச்சுன்னா தெம்முன்னு மாறும். தேவ் வந்தா தெம்முன்னு மாறும். ஹி வந்து என்னவா மாறும்? ஹிம் அப்படின்னு மாறும். ஷி வந்து என்னவா மாறும்? ஹேர் அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? இட்டு வந்து இட்டு தான் மாறும். இட்டு வந்தா இட்டுன்னு தான் வரும். இப்ப இதான் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இது வந்து நீ, எனக்கு, என்னால் அப்படின்னு நான் மாத்தோம்ல, அதுக்காக தான் அந்த ஆள்ன்றதுக்கு பதில் தான் நம்ம பை சேர்க்கணும். எல்லாத்துலயும் பை மீ, பை எஸ், பை யூ, பை தம் அப்படின்னு எல்லாத்துலயும் நம்ம பை ஏன் சேர்க்கணும்னா அந்த ஆள், அதுக்காக தான் நம்ம பைய சேர்க்கிறோம். சரி, ஓகே. இப்ப வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸை பாருங்க. இப்ப பாஸ்ட் டென்ஸ் வந்து இப்ப ஃபாஸ்ட் டென்ஸ்னா அந்த கொஸ்டின்ல ஃபாஸ்ட் வெர்ப் இருக்கும், ஃபாஸ்ட் வெர்ப் இருக்கும். அதை வச்சுதான் நீங்க இதை பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா நீங்க கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. சிங்குலர், இதுக்கும் சிங்குலர் உண்டு. இப்ப சிங்குலரா இருந்தா ஒருமை வாஸ்ன்னு சேர்க்கணும். இதே ப்ளூரல் அதுல இருந்தா வேர்ன்னு சேர்க்கணும். புரியுதுங்களா? எப்படி வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சிங்குலரா இருந்தா இஸ் சேர்க்கணும், ப்ளூரலா இருந்தா ஆர் சேர்க்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க பாஸ்ட் டென்ஸ்ல சிங்குலரா இருந்தா வாஸ் சேர்க்கணும், ப்ளூரலா இருந்தா வேர் சேர்க்கணும். இதுதான் இப்ப நீங்க சேர்க்க போறீங்க. இப்ப நான் இது மாதிரி சொன்னேன்ல, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சிங்குலரா இருந்தா வாஸ் சேர்க்கணும், ப்ளூரலா இருந்தா வேர் சேர்க்கணும். அதுக்கப்புறம் என்ன மாத்தணும்? வெர்பு 3 V3 ஃபார்மா மாத்தணும். அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும்? பை சேர்க்கணும். இதுதான் அந்த ஈக்குவேஷன். இப்போ பாஸ்ட் டென்ஸோட ஈக்குவேஷனே இதான். இது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சிங்குலரா இருந்தா வாஸ், ப்ளூரலா இருந்தா வேறு, அதுக்கு அடுத்து என்ன சேர்க்கணும்? V3 வெர்பு சேர்க்கணும், அதுக்கப்புறம் பை சேர்க்கணும். இப்போ இதே தான். இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், இப்போ ஈஸியா நீங்களே மாத்திருவீங்க பாருங்க. She finished work. கொஸ்டின் நம்பர் 1 பாஸ்ட் டென்ஸுக்கு பாருங்க. She finished work. இப்ப பாருங்க, அவள் வேலையை முடித்து விட்டாள். அப்ப ஷீன்றது என்னது? சப்ஜெக்ட். பினிஷ்டுன்றது தான் வெர்பு, ஒர்க்ன்றது ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? இப்ப இது வந்து SVO பேட்டர்ன்ல இருக்கு. அப்ப இது வந்து என்னது? பேசிவ் வாய்ஸா மாத்தணும். இது ஏன் இதை வந்து பாஸ்ட் டென்ஸ் நம்ம சொல்றோம்னா, இங்க பாருங்க, வெர்ப பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இது உங்களுக்கு தெரியணும். வெர்பு என்னது? பாஸ்ட் வெர்பு இருக்கு. அதான் சொன்னல V1 V2 V3 அந்த வெர்புல இது V2 வெர்பா இருக்கு. இதை நாம என்ன பண்ண போறோம்னா பேசிவ் வாய்ஸா மாத்த போறோம். பேசிவ் வாய்ஸோடைய ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஆப்ஜெக்ட் வெர்பு சப்ஜெக்ட்னு மாத்தணும். இப்ப ஆப்ஜெக்ட் என்னது? ஒர்க்.
ஒர்க்கு அதுதான் முதல்ல கொண்டு வர போறோம். இப்போ ஒர்க்குன்னு போடுங்க. ஒர்க்கு இது வந்து சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கா அப்படின்னு நீங்க ஆப்ஜெக்ட் வச்சுதான் பார்க்கணும். ஒர்க்குன்றது ஒரு வேலையை தான் சொல்றாங்க, அப்ப அது சிங்குலர். அப்போ ஒர்க் வாஸ் சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பினிஷ்டு, இது வந்து V2 வெர்புல இருக்கு, அதை நம்ம V3 வெர்பா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணும், பினிஷ்டுன்னு தான் வரும். பினிஷ்டுன்னு தான் வரும். ஓகே, வெர்பு 3 ஃபார்மா மாத்தியாச்சு. அதுக்கு அடுத்தது ஷி வந்து என்னவா மாறும் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும், பை சேர்க்கணும். ஷி வந்து என்ன மாறினா ஹேர்ன்னு சேரும். அவ்வளவுதான். ஷி வந்து என்ன மாறும், ஹேர்ன்னு சேரும். இப்ப நாம என்ன பண்ணிட்டோம், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ் மாத்திட்டோம். இப்ப பாருங்க, நம்ம சொன்ன அந்த ரூல்ஸ் வருதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆப்ஜெக்ட பேசிவ் வாய்ஸ் மாத்தக்குள்ள ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு அடுத்தது சிங்குலரா இருந்தா வாசு, ப்ளூரலா இருந்தா வேறு போட சொன்னா சரி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது என்னது, வெர்பு V3 வெர்பு சேர்க்கணும்னு, அதுக்கு அடுத்தது பை சேர்க்கணும்னு. இப்ப நாம சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாமே இதுல கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் பாஸ்ட் டென்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா. அதுக்கு அடுத்து இன்னொரு வேணா, இப்ப பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா நான் சொல்றேன் பாருங்க. ராம் ரைட்ஸ் எ லெட்டர், ராம் ரோட் எ லெட்டர். ராம் wrote a letter. ஓகே, இப்ப நம்ம போட்டாச்சு. இது வந்து பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸான்னு எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? அப்ப வெர்பு வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்ப பிரசன்ட் டென்ஸ்னா ரைட்னு வந்திருக்கும், இது பாஸ்ட் டென்ஸ், அதனால என்னது ரோட்னு வந்திருக்கு பாருங்க. ரைட் ரோட் ரிட்டர்ன் அப்படின்னு தான் வரும். ரைட் ரோட் ரிட்டர்ன், V1 V3 V2 V3 சொன்னல, அதுல ரைட் ரோட் ரிட்டர்ன் இப்படிதான் வரும். இப்ப இது ரோட்ன்றதுனால இது வந்து பாஸ்ட் டென்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட் என்னது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன் லெட்டர் அப்படின்னு குத்துனாங்க. இப்ப நீங்க வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பேசிவ் வாய்ஸ்ல இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆங்கிள் இருக்கு. இதை நான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு, பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுங்க? பேசிவ் வாய்ஸ்னா பை வரும், இந்த பையை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இப்ப பையே இல்லை, அப்ப இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. பேசிவ் வாய்ஸா மாத்தணும் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப ஏ லெட்டர் போட்டீங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொன்னேன், அதுக்கு அடுத்தது இது வந்து சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கான்னு பார்க்கணும். ஏன் லெட்டர்ன்றது ஒரு லெட்டர் தான் முடியுது, அதனால அது சிங்குலர். அப்ப வாசு சேர்த்துட்டீங்களா? ஓகே. இப்போ ரோட்டுன்னு இருக்கு, அதுக்கு அடுத்தது V3 ஃபார்மா மாத்தணும். V3 ஃபார்ம்னா என்னது, ரோட்டுன்றது ரிட்டர்ன் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து என்ன சேர்க்கணும், பை சேர்க்கணும். ராம்ன்றது என்னது, அவனதான சொல்லுது, அப்ப ராம்ன்றது ராம் தான் வரும். புரியுதுங்களா? அப்ப இப்ப நம்ம என்னது சென்டென்ஸே மாத்தல, எல்லாமே அப்படியே இருக்கு. அதே மாதிரி நம்ம என்னென்ன வெர்பு V3 சேர்க்கணுமோ இல்ல பை சேர்க்கணுமோ எல்லாத்தையும் கரெக்டா சேர்த்துக்கணும். சரி, ஓகே. மீதி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதுலயும் மீதி இருக்கிற டென்ஸையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.